இன்றைய இறைவனின் வாக்கு. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். மத்தேயு 6:34. ஆம், எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனமே, இந்த நாளிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவன் சொல்கிறார், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். ஆம் பிரியமான என் அன்பு தேவச்சனமே, நம்மில் அநேகர் நாளைய தினத்தை குறித்து தான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் இன்றைய தினத்தை குறித்து கவலைப்படுகிற பிள்ளைகளாக இல்லாமல் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுவதற்கு நாம் எதற்காக கவலைப்பட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், இன்றைய பொழுது விடிவதே பெரியது, இன்றைய பொழுது நன்றாய் முடிவதே பெரியது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோமா, இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோமா, மகிழ்ச்சியா இருக்கிறோமா, அதுவே இன்னைக்கு தேவன் கொடுத்த மாபெரும் கிருபை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் அன்பு தேவச்சனமே, நாம் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருப்பது தான் நல்லது. நாளைய தினத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியது அல்ல. என்று சொன்னால், நாம் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தை படைத்த இரட்சகருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிற போது அவர் நமக்கு உதவி செய்வார். நாளைய தினத்தில் என்ன பாடு வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும், என்ன துக்கம் வந்தாலும் அவர் நம்மோடு கூட இருந்து நாளைய தினத்தையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மாற்றி கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, என் அன்பு தேவ ஜனமே, இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் முதல் நீங்கள் அடுத்த நாளை குறித்து கவலைப்படாமல் தேவனிடத்தில் இன்றைய நாளை காண செய்தீரே, அதற்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளை மகிழ்ச்சியாக முடிக்க வைத்தீர், அதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.